அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் தினசரி இலவச மாதிரி தேர்வு 30 வினாக்கள் அடங்கிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து இலக்கணம் சார்ந்த 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் நம்முடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. நெறி, நெறி. நெறினா நெருக்குதல் என்றும் இந்த நெறி என்பது வழியை குறிக்கும். கேள்வி 2, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு, வெறு. வெறுனா அச்சத்தை குறிக்கும், வெறு அப்படின்றது வெறுப்பை குறிக்கும். கேள்வி 3, பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல், பொரித்தல். பொறினா வறுத்தலை குறிக்கும். இந்த பொறி. பொரித்தல் என்பது கல்லில் எழுத்து பொரித்தல். கற்களில் நம்ம எழுத்துக்களை பொரித்தல்னு சொல்லுவாங்க, இந்த ரி. கேள்வி 4, உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் உண்ணல். கேள்வி 5, கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் யாது. கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் கேள். வேர்ச்சொல் என்பது கட்டளையில் முடிய வேண்டும், கேள். கேள்வி 6, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகையில் தாள், தாளிலை, தோகை, ஓலை இதெல்லாம் இலை வகையில் வரக்கூடியது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இவை அனைத்தும் பிஞ்சு வகையில் அடங்கும். கேள்வி 8, தவறானவற்றை கண்டறிக. இம்சைனா துன்பம் சரி, ஆரம்பம்னா தொடக்கம் சரி, யதார்த்தம்னா இயல்பு சரி. உபயம்னா திருப்பணியாளர் கொடைன்னு வந்திருக்கணும், இங்கே விருந்தோம்பல்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 9, ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர் வைத்திருந்தார்கள். சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தாள். அதாவது சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள். கேள்வி 10, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கேள்வி 11, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னார்குடி, மருவு மண்ணை. கேள்வி 12, தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் எது. தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் பாலதீபிகை. கேள்வி 13, தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யார். தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் ஜோசப். கேள்வி 14, கடியலூர் உருத்திரன் கண்ணனாரின் பட்டினப்பாலை செயலுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் யார். கடியலூர் உருத்திரன் கண்ணனாரின் பட்டினப்பாலை நூலுக்காக பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை செயலுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். கேள்வி 15, எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. எல்னா பகலை குறிக்கும். எல்னா பகல், அதற்கு எதிர்ச்சொல் இரவு. கேள்வி 16, கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது. தௌலீஸ்வரர் அணை. கேள்வி 17, சரியான பொருளை அறிக. காருகர்னா நெய்பவர். கேள்வி 18, கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1, தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் கால்டுவெல்னு வந்திருக்கு, இங்கே பரிதிமார் கலைஞருக்கு தப்பு. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் சரி. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் வந்திருக்குன்னு இங்கே மறைமலை அடிகள் இருக்குது. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. கேள்வி 19, அள்ளற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும். அள்ளற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும்னா செல்வத்தை தேய்க்கும். கேள்வி 20, பொறுத்துக. திருமுருகாற்றுப்படை இன்னொரு சிறப்பு பெயர்கள் தந்திருக்காங்க. புலவராற்றுப்படை. கூத்தராற்றுப்படைனா மலைபடு கடாம். அகநானூறு நெடுந்தொகை. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 21, பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது. பரிபாடல். பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். கேள்வி 22, இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது. இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் ரிஷி மூலம். கேள்வி 23, பொறுத்துக. ஈவேரா பெரியார் குடியரசு இதழ்
அண்ணா வேலைக்காரி, மாதவையா பத்மாவதி சரித்திரம், ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம். ஈவேரா பெரியார் குடியரசு, அண்ணா வேலைக்காரி, மாதவையா பத்மாவதி சரித்திரம், ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 24. கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று காரணம். கூற்று: தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். சரி. காரணம்: மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி. கேள்வி 25. சிவிங்கம் தமிழ் படுத்துக. சிவிங்கம் பபுள்கம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தமிழ் படுத்துக என்னன்னா சுவைப்பு பையின். சிவிங்கம் என்பதற்கான சரியான தமிழ் சொல் சுவைப்பு பையின். சுவைப்பு பையின். கேள்வி 26. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனினா தேன்மொழி பாவை. மதுரவசனி என்பதன் சரியானது தேன்மொழி பாவை. கேள்வி 27. தகளி என்பதன் பொருள். தகளினா அகல் விளக்கை குறிக்கும். கேள்வி 28. சரியான பொருளை அறிக. காருகர்னா நெய்பவர் என்று பொருள். காருகர்னா நெய்பவர் என்று பொருள். கேள்வி 29. நுழாய் என்பது இளம்பாக்கு. நுழாய் என்பது இளம்பாக்கை குறிக்கும். கேள்வி 30. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் என்ன பொருளை தரும்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன என்ற பொருளை தரும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியில் இலக்கணம் சார்ந்த 30 கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கு 2025 பொது தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கும் மிக சரியாக பதில் அளிக்கணும். குறிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கும் சரி. அதன் அடிப்படையில் தான் தினசரியான மாதிரி தேர்வுகள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் 2025 வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் 8489670372 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு மிக சரியான பதில் கொண்டு செல்வதற்கு உதவும். அதே போல் வெற்றி கனியை பெறுவதற்கு மிக விரைவில் நம்முடைய டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.